ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்குறவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் மாதந்தோறும் கொடுக்கிறாரு. பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய நமக. அவருக்கா அவர் நான் வண்டி வித்துட்டாரா? வண்டி ஒன்று இருந்துச்சா? அது இருக்குதா? ஓம் நமச்சிவாய நமக. பல்லாண்டு வாழணும் வேண்டிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. சரி வாங்க. நமச்சிவாய நம்ம போயிட்டு வாங்க. அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. உங்க குடும்பத்தின் சார்பாக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லி இருக்காரு. ஓம் நமச்சிவாய. பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வெயில் சரியான வெயில் அடிச்சுங்குது. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் மாசம் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா கொடுக்க சொல்லுவாரு அவரு. மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பம் நல்லா செல்வ செருப்போட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலையார் மனசார வேண்டிக்கிறோம். நீங்க நல்லா சந்தோஷமா இருங்க. ஓம் நம சிவாயம். அருணாச்சல சிவாயம். யூடியூப் பார்த்து போது நோய் நொடி இல்லாம சந்தோஷமா ஓஹோன்னு இருங்க. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. அருணாச்சலம். பரவாயில்லையே. வேப்ப மரத்துக்கு கல்யாணம் ஆயிட்டுக்குது. ஏனுங்க தனியா இருந்த வேப்ப மரத்துக்கு கல்யாணம் ஆயிட்டுக்குது. எப்படி சாமி? தாலி கட்டுக்கிறாங்களே. அதாவது நம்ம ஆளுங்க இந்த மாதிரி பண்றதால தான் சில பேர் வந்து ஏய் என்னடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. அதாவது இறைவன் இருக்கிறார். இறைவனை உள்ளுணர்வோட நம்பணும். இந்த மாதிரி வந்து வேப்ப மரத்துக்கு தாலி கட்டுறது, போஸ்ட் கம்பத்துக்கு வந்து பூஜை பண்ணி இது பண்றது. கடவுள் அண்ணாமலையார் மலையா இருக்கிறார். அதுக்காக போற வர மரம் செடி கொடிகள்லாம் பண்ணிட முடியுமா? இதை சொன்னா என்ன வந்து நாத்திகன் கூட சொன்னாலும் ஒரு குரூப் சொல்லும். நான் என்ன சொல்றேன், சாமியை கும்பிடுங்க. பாக்கறதெல்லாம் சாமியா கும்பிடாதீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சாமியை கும்பிடுங்க. நீங்க பாக்கறது எல்லாத்தையும் சாமியா கும்பிடாதீங்க. அப்புறம் பைத்தியம் முடிச்சிடும். ஆமா, சரிங்களா? வாங்க போயிட்டு வரோம். நம சிவாயம். பரசாமி வாங்க வாங்க. டெய்லி சுத்துறீங்களா? நீங்களும் சுத்துறீங்களா டெய்லியும்? ஏன் டெய்லி இப்படி சுத்திட்டே வர என்ன பண்ணல சார்? வேறுன்றாங்க சார். என்ன பார்த்தா வேறுன்றாங்களா? வேறுன்னா என்னது அப்படின்னா என்ன? மரத்துக்கு அதான் வேறு. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு உங்களை பார்த்தேன். அழகா வந்தீங்களே. என்ன தெரியல நீங்க. ஆனா இந்த மாதிரி குரூப்லாம் இல்ல. வெளியே வந்து இந்த பார்வை மட்டும் எனக்கு தெரிஞ்சா பார்த்து. ஆமா, இந்த உடம்பு எடுத்துட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா அழகா தான் சார். அவரு வாவான்னு கூப்பிட்டாரு. உங்க பேர்னா? என் பேர் எனக்கே தெரியாது. பேர் தெரியாது. பேர் தெரியாதுன்னு ஒரு பேரா? எனக்கு நானே இல்லையே சார் பூமியில. எங்க போயிட்டீங்க? பூமிக்குள்ள கதை இல்லையா? ஒரு கேண்டீன் இந்திக்கார கேண்டீன் இல்ல, அங்க ஒருத்தர் வண்டி ஓடுவேன். அந்த ஆளும் காணுமா, நானும் காணுமா. ரெண்டு பேரும் எங்க காணாம போனீங்கன்னு கேட்டா, காணாம போனீங்களே எங்க? வேலூர் ஜெயில் பக்கத்துல ஒருத்தர் ரெடியா இருப்பாங்க. எந்த ஜென்மத்துக்கு போய் அங்க இல்லாம உட்காந்து இருந்தா போது அவன் அன்னைக்கு பார்த்து இறந்து போய் தண்ணீர் நெல்லு போட்டுக்குது. அப்போ அந்த சேட்ஜி பையன் வந்து திடீர்னு என் பக்கத்தில் நிற்கிறான் சார். பைக் என்ன நல்லா இல்லையா, நம்ம ரெண்டு எங்கே போயிட்டோன்னு தெரியல, அதனால நீ அந்த பக்கம் போகக்கூடாது, நான் உனக்கு பார்த்து நான் அங்கே உட்காந்து இரு காலத்தை சாப்பிட்டு ஓட்டின்னு இருக்கிறேன். ஆனால் திடீர்னு எந்த ஜென்மன்னு சாப்பிட்டு அவன் போயிட்டான் போயிடுச்சு. அவனும் என் பக்கத்தில் வந்து நிற்கிறான். சரி, 3 பேர் வெளியே நிற்கிறோம். எங்கே நிற்கிறீங்க? வேலூர் பக்கத்தில் பெரிய பங்களாமா. பணக்காரன் அந்த கிழமை யாருக்கு சொத்து கொடுக்குன்னு தெரியல. இவனை மண்ணுவில் போட்டாங்க. நீ பூமியிலே எது ஆகாயம் வானான்ட்டு. திக்காம திணறாம உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு கதை பேச முடியுமா? ஸ்பாட்ல பேச முடியுமா? திக்காம திணறாம அப்படிதான் பேசுவார் இளமாறன். இளமாறன் சாமி தான் நீங்க? தெரியாது. இளமாறன் நீங்க கூப்பிட்டீங்கன்னா அதுதான் இளமாறன். நீங்க இதுக்கு மேல உங்க பேர் இளமாறன் எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க. என் பேர் இளமாறன்னு. சரி, போய் சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க, பாய். உங்களை பாக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க.
எப்படின்னா சொல்ல தெரியல சார் எனக்கு ஒண்ணுமே நான் யாருன்னு எனக்கே தெரியல சார். நீங்க தான் இளமாறன் இப்பதான் பேர் வச்ச உங்களுக்கு. பேரு ஆனா இளமாறன், ஆனா எனக்கு ஏத்துக்கல என் மனசு இளமாறன் நான் இல்லைன்னு. ஏன் அந்த பணக்காரன் இருக்காலே அந்த உயிரை விட்டேன், அந்த உயிர் என் மேல வந்து நின்றுச்சு. ஆனா அந்த சேஃப்டி அனுபவிக்கிறான் அந்த அந்த பணக்கார பேர் என்ன? அந்த பணக்கார பேர் எனக்கு தெரியாது, ஆனா அவன் அனுபவிக்கிறான். சாப்பாடு கீப்பாடு வீட்டு பங்களா 5 பங்களா தான். நீ முன்னா நீ ஏன் போனா வந்துடு, நான் போக மாட்டேன், எல்லாம் ஸ்ட்ராங்காக உட்கார, நீ அப்படியே இப்படியே சுற்றினே இரு, நான் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறேன். அந்த டடியை ஏற்கனவே சாப்பிட்டு டடியாக இருந்தால் மட்டும் அவன் மட்டும் ரமணாசுபத்தில் வந்து இளமாறன் யாருன்னு கேட்டான். ஆனால் எனக்கு மட்டும் திடீர்னு ஏதோ ஒன்று நிற்குது என் பகலில், திரும்பி பார்த்து டொச்சாட்டும் நின்று நவுட்டி மாட்டிக்கிறான். இவன் தான் இளமாறனா? சரி இது வேலைக்கு ஆகாது, இந்த ஆடூர் உள்ள பெரிய பங்களா அதில் நான் சாமர்த்தியம் எனக்கு இருக்குது, இப்போ வீட்டுக்குள்ளே போய் நான் ஆம்பளை தான், நான் உள்ள படுத்துக்கிட்டேன், நான் வந்து படுத்துக்க சொல்லிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக. சரி நான் சொல்றது புரியல? நல்லா புரியுது. அது டேப் எடுத்துட்டாங்களா? ஆமா எத்துங்கிறாங்க. எத்தனை டேக்? எத்தனை? 7 டேக் போயிருக்கு. சரி மீன் அனேதாட்டி எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. போயிட்டு வாங்க, பாய். நமச்சிவாய் சாமி. எத்தனை சாமி? 1 வெள்ளை சாப்பாடு, வெள்ளை உணவு 2. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கீங்களா? எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. தம்பி யாரு உன்னை பார்த்த மாதிரியே இருந்தது நேற்று வந்தது? அவனா என் மச்சான். உன்னை பார்த்த மாதிரியே இருக்குது. என் பொண்டாட்டியோட தம்பி. அப்படி ஒன்று கொடுத்து. ஓம் நமச்சிவாய. அவர் அந்த பக்கம் தான் நேற்று வண்டி எடுத்துனாங்க. அப்படியா? நமச்சிவாய. அவன் மாட்டான் விஷயம், அவன் மனம் போன போகல அவன் மாட்டினான தானே கொடுப்பான். சரி போய் குடுறா அப்படின்னு 2. ஓம் நமச்சிவாய. எத்தனைனா? 1. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ரிஷிகேஷ் எத்தனை? 1 போகுது. நடுவில் ஆளா காணா? சரி சம்பாதிச்ச காசுலாம் செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா? சரி. ஊருக்கா வைக்கலையா? ஏன்டா அப்படி பண்ற நீ? பாக்கெட்டில் போட்டேன். சரி சாப்பிடுங்க போங்க. ஒரு சாப்பாடு தண்ணி மட்டுமா? மச்சிவாய். பூனைக்குட்டியே என்னண்ணா அது உள்ள தூங்க வைக்கிறதுலாம்? என்ன அது குரலை கேட்டாலே வண்டி குரலை கேட்டாலே ஓடு. மியா சரி வாடா, வண்டியில ஏற்ற மாட்டேன், வாடா பெடிகிரி வாங்கி தர, வாடா. இல்ல எலிகறி வாங்கி தர, வாடா. அங்கயா எத்தனையா? ஓம் நமச்சிவாய. ஏய் மியாவ் வாங்க. பெடிகிரி பார். டப்பாவில் இருக்கு. எந்த டப்பாவில் இருக்குது? கொட்டி வச்சிருக்கேன். இதெல்லையா? இல்லை டப்பாவில் கொட்டி இந்தா. வா வாடா வாடா தங்க வாடா. இந்தா உங்க விடுறீங்களேப்பா அப்படின்னு பார்க்க. இந்தா ஓடியாடா, வாடா வா. ஒன்றும் பண்ண மாட்டேன் வாடா. வரலாமா வேணாமான்னு பயப்படாது, வா. ஏற்றி உள்ள வண்டிக்குள்ள விட்டுருவாப்லையோ அப்படின்னு பார்க்க. எப்படி இறங்குறது? ஏரியாச்சு. ஓ வா வாடா ராசா, வா ஓடியா, வா. பிடிங்கடா அவளை, பிடிங்க. புள்ள பிடிக்கிறவங்கள கூப்பிடுங்க. ஏன் என்ன பயப்படுற? என்ன ஆச்சு உனக்கு? இரு ஏன் பயப்படுற? என்ன ஆச்சு உனக்கு? இரு வா. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் பயப்படுற? நம்ம வீட்டுல இருந்து ஒரு பாக்ஸ் பெடிகிரி எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா. அதுக்கு இருக்கியா? ஓ பூனை பெடிகிரி வேறையா? நாய் பெடிகிரி வேறையா? பேசாம போடக்கூடாது. பெடிகிரி கம்பெனி தயாரிச்சிடலாம் உங்களுக்கு.
முடி கொட்டுது. முடி கொட்டத்தான் செய்யும், அதனால சாப்பிட்ற பக்கம் விடக்கூடாது. டேய் டேய் குளிப்பாட்டிக்கலாம், இதை குளிப்பாட்டி கீறிக்கலாம். இதெல்லாம் குளிப்பாட்டிக்கலாம் இருக்கு முடியாது. கரெக்டாக கீறி விட்டுறான். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. கமலஹாசன் சோப்பு வாசனை. சோப்பு போட்டே குளிக்கூடாது பொழுது. ஓம் நமச்சிவாய. ஒரு வெள்ளை சாதம். ஓம் நமச்சிவாய. 2 ஒரு வெள்ளை சாப்பாடு, ஒரு வெள்ளை சாப்பாடு, ஒரு வெரைட்டி சாதம். இல்லை போதும். ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய நமக. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு வெள்ளை சாதம் 1. எனக்கு வெள்ளை சாதம். யாருக்கு? கால் பால் தெலுங்கா நீங்க? அண்ணாமலையார் அனைத்துக்கும் பொதுவானவர். அவருக்கு 1 கொடுங்க. ஓம் நமச்சிவாய. ஷூட்டிங் போயிட்டு திருப்பி முடிச்சிட்டோம். அப்படிங்களா? முடிஞ்சிச்சா? என்ன எத்தனை நாள் ஷூட்டிங்க? எத்தனை நாள் ஷூட்டிங்க? என்ன சிரஞ்சீவி படம்? சிரஞ்சீவிலாம் கிடையாது, தர்மேந்திரா பையன். தர்மேந்திரா பையனா? நமச்சிவா. எத்தனை? ஓம் நமச்சிவாய. எத்தனை சாமி? 1. ஒயிட் ரைஸ் 1. முன்ன வாங்கிக்கின்றான். இதெல்லாம் வேலைக்கு போகிறவங்க முன்ன வாங்கிக்கின்றான். என்ன வேலைக்கு போறீங்க? கீரை தெரியல, ஒரு வாட்டில் போய் சுற்றி வர்றாங்களா, அது வேலையாக சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஓம் நமச்சிவாய. சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ திருவண்ணாமலை மினி டைட்டில் பார்க் வருதான், அதில் சாமியாரங்களாம் வேலைக்கு எடுக்க போகிறாங்களா? ரெடி ஆகிக்குங்க. ஓட்டப்பந்தயம் யார் முதல்ல வர 500 பேருக்கு சிறப்பு பரிசு தரப்போம். வேலைக்கு போய் ஓட்டப்பந்தயம் சும்மா வச்சா வர மாட்டாங்க. அதாங்க சொல்றேன். அது எப்படி வைக்கணும்னு தெரியும். என்னது? வேலைக்கு போக மாட்டாங்களா? அங்கே 50 ரூபா தராங்க, 30 ரூபா தராங்கன்னா போவாங்க. அவரே சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வேலை தானே? ஒரு வேலை தானே இது என்ன? அது ஒரு வேலை இல்லையா பின்ன? அவ்வளோ தூரம் போகணும்ல. அதுவும் ஒரு வேலை இல்ல. நமச்சிவாய. 2. எது? வைத்திய செலவு. யார் வைத்திய செலவுக்கு? சாதுக்கள் வைத்திய செலவுக்கா? மெடிக்கல் கேம்ப் போடுவோம், அப்ப கொடுங்க. இல்ல கேம்ப் போடும்போது கொடுங்க. கொடுத்தாச்சு, அங்கே வாங்கி வைக்கும் போது இங்கே கொடுக்கணும், வாங்கி வச்சோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. 200 ரூபாய் கொடுத்துக்கிறார் பேர் வைத்திய செலவுக்கு. மெடிக்கல் கேம்ப் போடும்போது யூஸ் பண்ணிக்கங்க. 1 வாங்க. ஓம் சிவாய. என்ன வேணும்? தந்தியே வாயா. என்ன வேணும்? தந்தி ஏதோ கேட்கறதுக்கு வந்து என்ன வேணும்? தண்ணி வேணுமா? கொடு. என்ன ஊர் நீங்க புதுசாக்குறீங்க? அந்தியூர். பவானியாண்ட. ஈரோடு பக்கத்தில் இருக்குது அந்த பவானியாண்ட. சரி, போயிட்டு வாங்க. பேப்பர் படிக்கல? ஏன் வாங்கல? ஏன் வாங்கல?
படி பேப்பர் எதுக்கு மேலே வாங்க மாட்டியா? என்னது தண்ணி இதுனா கே ஊத்துற பாதிய கொம்புல இருந்து தண்ணி போகுது. சக்தி பவர் வந்துச்சா? வேணும் நல்ல சாப்பாடு. எங்கேயும் போகல, இது தான் சாப்பாடு எனக்கு. ஸோ ஒன்று போயிட்டு வாங்க. என்ன இருந்தீங்கன்னா இல்ல இங்கதான் ஜீப் இருக்குது, அப்படியே புடிச்சு குத்துலான்னு பாக்குறேன். பக்கத்துலயே இருக்குது, அப்படியே ஓடிடுவாரு. இவர் தான் எல்லாத்தையும் பண்ணதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அரேஞ்சர். வா நீ தான் சார், இவர் தான் சார். அங்க இருக்கிற சாமி சிலையை கூட இந்தாண்ட வச்சு வசூல் பண்ணிக்கிறாரு பௌர்ணமியானா. வாங்க சார். சாமி சிலையா? ஆமா, அது அங்க உள்ளுக்குள்ள சாமி சிலை வச்சிருந்தீங்களா, அது தூக்கி கல்லோட தூக்கி பரட்டி இருந்தாண்டா பௌர்ணமியானா பாருங்க, முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஏகம் பண்ணுவாரு அங்க. ரேஞ்சர் இருக்கிறாரா பாரு, ஜீப்ல இருக்கிறாரா இல்லையா? உள்ள உள்ள இருக்கிறாங்க. வா வா, ஒரு நாள் போய் ஜாலியா இருந்துட்டு வா. நீதானே அந்த வேலை எல்லாம் பண்ணது? என்னத்துக்கு போடுறாங்க இதெல்லாம்? இது வந்து ஓம் நம குரங்கு விளையாடுறது வராது. நமச்சிவாய நமச்சிவாய. வாங்க சார், வாங்க சார். கடை வர சார். ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று யாருக்கு? எனக்கு ஒன்று. கரெக்டா கேட்டு வாங்க. ஒன்று கேட்குறேன். ஓம் நமச்சிவாய நமக. எதுனா ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. உனக்கு ஒன்று. என்ன குருஜி, எத்தனை வேணும் உனக்கு? மாமூலா ஒன்று. ஓம் நமச்சிவாய. எதுனா கரெக்டாக செய்வேன். சாப்பிட்டீங்களா? குப்பை தொட்டியில் எப்பயும் போல போடுங்க. ஏற்கனவே பையெல்லாம் வச்சேன் நான். பையெல்லாம் வச்சதே குரங்கு வந்து பிச்சிடுது. என்னன்னா பை ஏன் விற்கிறது இல்லைன்னா, ஒரு வாட்டி பை நிறைய கொடுத்தனா, இந்த பையில போடுங்க, இந்த பையில போடுங்கன்னு சொன்னா குரங்கு என்ன பண்ணிடுது, பைக்குள்ள எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு பிச்சு அந்த பேப்பர் கீப்பர் எல்லாத்தையும், அதுக்கப்புறம் அந்த குப்பை வர்ற அம்மா, ஐயா அவன் குப்பை தொட்டிலே போட்டான் ஐயா, பையன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பையில பிச்சிருது குரங்கு. பிச்சு பிச்சு எடுத்துருது, சுற்றி சுற்றி செதறிடுது. ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் அது இதுவாக, நீங்கள் பை வேணாம் ஐயா, பை வைக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கங்கன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், சரி குப்பை தொட்டியில் போடுங்க அறிவுறுத்திட்டு இருக்கோம். பொதுமக்கள் ஃபஸ்ட்டு எந்த பொதுமக்கள் வந்து குப்பை தொட்டியில் போடுறாங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நான் வாட்டர் கேன் கொடுக்குறேன். இப்போ யாருன்னா இப்படி போகிறாங்கன்னு வச்சுக்க, வாட்டர் பாட்டில் கொடுக்குறேன், தண்ணி கேட்குறாங்கன்னு வச்சுக்க, தண்ணி கொடுக்குறேன். இப்போ கொடுக்குறேன், உங்க கண் எதில் கொடுக்குறேன்னு வச்சுக்க, அப்படியே தண்ணி குடிப்பாங்க பாட்டில். அப்படியே பாரு, அப்படியே தண்ணி குடிப்பா அப்படி பாட்டில். நானே நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிறேன், தண்ணி கேட்டீங்க அவசரத்துக்கு தண்ணி கொடுத்தேன், அந்த வாட்டர் கேன் ஏன் கீழே போடுறீங்க, சரிங்க சாரிங்க அப்படின்ட்டு எடுத்து. அப்ப அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கா வந்து தோண மாட்டேங்குது. நான் சொல்றது புரியுதானே? தான் சொல்லலாம் ஐயா. அப்புறம் வரவங்க எல்லாருக்கும் சொல்ல முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. நல்ல சாதகம். வாங்க பெரியவரே. நமச்சிவாயம் நமச்சிவாயம் நாமலையாரு கரோகரா. நான் சொல்றது என்னன்னா, யாரும் எல்லாரும் நம்ம எடுக்கிற இடத்த நம்ம தான் கிளீனா பாத்துக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல சாக்ஸா இருக்க போகுது கிரிவல பாதை பூரா, சுத்தி அதனால பூரா சாக்ஸா தான் இருக்க போகுது. முதல்ல இந்த சாக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, உங்களால கிரிவலம் வர முடியலன்னா எதுக்கு கிரிவலம் வரீங்க? கடவுள் உங்களை அப்படி கிரிவலம் வர சொல்லியிருக்காரா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கிரிவலம் உங்களால வர முடியும். என்னால ஏன்பா சாக்ஸ் போடுறேன்னு கேட்டா, என்னால நடக்க முடியாது வெறும் கால்லன்றீங்க. நீங்க சாக்ஸ் போடுறதுக்கு செருப்பே போடலாமே. என்ன சொல்றேன், சாக்ஸ் போடுறீங்க, அது என்ன ஒரு துணி போட்டா சரியா போயிடுமா? வெள்ளக்காரங்க செருப்பு போட்டு தானே வராங்க ஐயா. நீ உன் மனசுல பக்தி இருந்தா போதும். காலை வந்து நான் ஐயோ பத்திக்குது அதனால நான் சாக்ஸ் போடுறேன்னா, கடவுள் என்ன நினைப்பாரு, என்னப்பா இது ஒன்னு செருப்பு போடு, இல்ல வெறுங்கால அதுல நடுவுல ஒரு சாக்ஸ் யோசிப்பாரா? யோசிக்க மாட்டாரு. அந்த சாக்ஸை போட்டு அப்படியே உருவி அப்படி போட்டு போயிடுறது, அப்படியே உருவி இப்படி போட்டு போயிடுறது. அந்த சாக்ஸ் காலில் அடிபட்டு இருக்கலாம், ஒரு நோய், அந்த அவங்களுக்கு எதனா ஒரு நோய் இருக்கலாம், உள்ளுக்குள்ள காலில் அடிபட்டு இருக்கலாம், அந்த காலில் ரத்தம் அதுல இருக்கலாம், அந்த ரத்தத்துல பட்டு இன்னொருத்தங்க போகும்போது வைரஸ் பரவும், நோய் பரவும். முதல்ல அந்த சாக்ஸ் கலாச்சாரத்தை யார் கொண்டு வந்தது? சாக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்கணும். அது பழக்கமா போச்சு. எது என்ன, அது கிரிவலம் சாக்ஸ்னே வந்துருச்சு. கிரிவலம் சாக்ஸ் பேரு. சீரியஸா சொல்றேன்,
இந்த ஒரு சின்ன குப்பைக்காக வந்தது. நான் என்னை பொறுத்தவரைக்கும் கிரிவல பாதையில் சின்ன குப்பை இருந்தால் கூட திட்டிட்டு தான் போவேன், பொறுக்கிட்டு தான் உங்களுக்கு தெரியும். கண் எதிரிலே இருந்தால் கூட கையில் பொறுக்குவேன். அந்த மாதிரி தான் நம்மளும் சாப்பாடு கொடுக்கும்போது டீசெண்டாக கொடுக்கணும். இப்போ ஒரு தட்டில் கொடுத்தனா தட்டு பிளாஸ்டிக் தட்டை தூக்கி போட்டுருவாங்க, இது பண்ணுருவாங்க. இது வந்து தூக்கி போட்டாலும் காசு. நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. இந்த கவர் வந்து, இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து இதை பொறுக்கின்னு போய் இதை ஒரு கிலோ வந்து கம்பல்சரி ஒரு 70 ரூபா 60 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஒரு கிலோவில் இவ்வளோ பண்டல் வரணும்னா என்ன, இவ்வளோ பண்டல் வரும். இதெல்லாம் காசு. திருப்பி எடுத்துன்னு போய் கொடுத்தா காசு. அதனால தான் சில்வரில் கொடுக்குறோம். ஏன்னா குப்பை வர்றவங்க கூட அந்த சில்வரை தேடி பொறுக்குவாங்க. ஏன் பொறுக்குவாங்க சொல்லு? இதை எடுத்துன்னு போய் கொடுத்தா காசு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். பிளாஸ்டிக் கொடுத்தா அது வந்து கெடுதல். இந்த உலகத்தில் கெட்டது செய்யறது கூட சாதாரணமாக செஞ்சிடலாம். நல்லது செய்யறதுக்கு போராடினே இருக்கணும், கடைசி வரைக்கும் போராடணும். அப்பதான் கிடைக்கும். அலை ஓய்ந்ததுரான்னு உட்காந்தா அப்பதான் பெரிய சுனாமி வரும். அந்த மாதிரி தான் என்னுடைய ஒன் டே ஃபுட்டு. அதாவது ஒரு நிமிஷமும் கடக்கிறதுக்குள்ள நமக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷமும் கடக்கிறோம்னா சாதாரணமாக எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, என்னப்பா அன்னதானம் உனக்கு யாரோ கொடுக்குறாங்க, எத்தனை வந்து கொடுக்குற, சாப்பாடு கொடுத்துட்டு போயினேங்கிற அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு, இது எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்கணும், எவ்வளோ ஒரு இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. பெருமானே நமச்சிவாய தாத்தா. நமச்சிவாயம். எத்தனை தாத்தா? ஒன்னா. ஓம் நமச்சிவாய. ஒரு சித்தருக்கு ஃபர்ஸ்ட் சித்தருக்கு குத்தலாமா? வாங்க, அழுக்கு சித்தர். அப்படியே பண்ணிட்டோம். இவர் மௌன சித்தர், இவர் பேசாம சித்தர். போதுமா? 2 இன்னைக்கு யாருக்கு கொடுக்குறோம்? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இன்னைக்கு அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக. ஓம் நமச்சிவாய. மகான் வணக்கம். சத்தியமா முடியல மகன், பாரு மகன். மழை வர ராத்திரிக்கு மேகமெல்லாம் வந்துடுது. தண்ணி இல்லைங்க, அவன் கடை வாங்கி தானே கொடுக்கணும். எங்க இல்ல தண்ணி? மேலேயே கிடையாதா? மேகம்லாம் அப்பதான் வருதா? நான் எத்தனை நாள் எங்க போயிருந்துச்சு? செம வெயில் அடிக்குது மகன். அதான் மேகத்து மூலியமா தான் தண்ணி கடன் வாங்கி வராங்க. மேகம் எங்க இருந்து வாங்குது கடன்? கருங்கடல்ல போய் வாங்கணும். கிழக்கு கடல், கருங்கடல்ல தான் வாங்கணுமா? ஏன் அங்க மட்டும் தான் வாங்க முடியுது? அங்கதான் தண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஓ, வேற எந்த இந்த அரபிக் கடல், பசிபிக் கடல் வாங்க முடியாது. தண்ணி இருக்கு, கருங்கடல்ல தான். கருங்கடல்ல வாங்கி தான் உங்களுக்கு தான் கொடுக்கணும், உற்சாக வைக்கணும். அப்படியா? கருங்கடல் கடல்ல எத்தனை வகை இருக்குது. அப்ப தனுஷ்கோடி இருக்கிறது என்ன கடல்? அது வந்து செங்கடல் நினைக்கிறேன். செங்கடல். ராமேஸ்வரம் தாண்ட இருக்கிறது செங்கடல். ராமேஸ்வரம் தாண்ட இருக்கிறது அது வந்து சூரியன் எந்த பக்கம் தானே போகுது. ஆமா, அது கடல் ஓட்டத்தில் போய் இறங்குதில்ல, அதனால செங்கடல் ஆகிடுது. ஓஹோ, அதனால இறங்கும் போது செங்கடல். அதெல்லாம் கடல்லே வந்து 2-3 வகை இருக்குது. என்னென்ன வகை இருக்குது? நீ கடல்ல தானே இருந்த, உனக்கு தெரியுமே கடல் என்ன? வேணாம் இல்லை, ஒன்று போதும் உங்க அன்புக்கு. ஒன்றும் கிடையாது, சும்மா. நன்றி. தண்ணி மட்டும் நமச்சிவாயம். மேஸ்திரி, லண்டன் மேஸ்திரி. உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாப்ல. 2 நல்லா தான் இருந்தாங்க. வெயில்ல வேலை செய்யறாங்கல்ல. ஆமா, உடம்பு சூடு எடுத்துவோம். ஓம் நம. எத்தனை சாமி? ஓம் நமச்சிவாய. ஜீரகம் 2 ஜீரகம். ஓம் நமச்சிவாய. 2 யாருக்கு உங்களுக்கு ஒயிட்டா? ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய நமக. 2
வரானா கொடு. ஓம் நமச்சிவாய. ஒன்று. எத்தனை சாப்பாடு? சாதாரண சாப்பாடுன்னு சொன்னால் யாரும் ஏந்திரிக்க மாட்டாங்களா? அதுனா ஒன் டே ஃபுட்டு சாப்பாடுன்னு சொல்கிறேன். ஃபுட்டு சாப்பாடுன்னு ஒரு பெரிய பட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் வரலையா? சாதாரணமாக சாப்பாடுனால ஏந்திரிக்க போகிறாங்க. சாப்பாடுன்னா அது கணக்கு வேற பேர் வந்துடும். ஒன் டே ஃபுட்டுன்னா அது வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே படுத்துருப்பாங்க. அது வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க இல்ல சாப்பாடு வந்து இதுனா ஏந்து போறாங்க எல்லாரும். அதெல்லாம் ஒன் டே ஃபுட்டு சாப்பாடு சாப்பாடு ஒரு ஒன் டே ஃபுட்டுனா ஒரு பேரு நல்லா இருக்கு. ஒன்று நெட்டில் அனுப்புனீங்களா? என்ன அது உங்களையா பார்த்துட்டாங்களா? என்ன சொன்னாங்க? நான் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இருக்காரு பார்த்துட்டோம். என்ன ஊர் நீங்க? திண்டுக்கல் பக்கம். திண்டுக்கல் பக்கம். அது கூட்டம் போலையா? சரி சரி பொறுத்து கவலைப்படுறீங்களா? சரி வாங்க வாங்க. தாத்தா மேலே வச்சு சாப்பிடு. பொறுமையா மேலே வச்சு சாப்பிடு. அதை வச்சுங்க. பொறுமையா சாப்பிடுறது மேலே வச்சு சாப்பிடு. கை உதறதா? சரி பொறுமையா சாப்பிடு. பொறுமையா சாப்பிடு. நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. வாடா திம்பா சாப்பிட்ற. இந்தா சரி இந்தா உனக்கே தரேன்டா. சாப்பிட்றா சிம்பா. சாப்பிடு. ஓஹோ வாடா. Only one. Super one. Only one. Super one. வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க. வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க. வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க. அடுத்த டைலாக் போக மாட்டீங்களா? ஓம் நமச்சிவாய தாத்தா. ஓம் நமச்சிவாய. சாப்பாடு ஒன்று தான். தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று. சாப்பாடு ஒன்று போதுங்க. தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று. தண்ணி இவருக்கு கேட்குறாரு. வாங்க. என்னங்க ஐயா ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டீங்களா? நேற்றே வந்துட்டீங்களா? எவ்வளோ ஒரு நாளைக்கு? 800. அப்படின்னா தான் நடிச்சிங்க நீங்க? அவங்க சொல்றத செஞ்சு அவ்வளவு. கும்பலா எத்தனை சாமியார் இருப்பாங்க? அது மொத்தம் ஆந்திராவில் மொத்தம் ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. 400 நம்ம அங்கே மொத்தம் 400-500. டூப்ளிகேட் சாமியாருங்க 250 பேர். 250 அவங்க. ஒரு டூப்ளிகேட்னா அப்படி சொல்லாதீங்கன்னா வேற ஏதாவது தப்பா நினைச்சு போறாங்க. வேஷம் அதாவது மேக்கப் போடுற சாமியாருன்னு சொல்லு. அதாவது அங்கிருந்து அகோரிகள் மாதிரி வேஷம் போட்டு கொண்டு விட்டாங்க. வேஷம் போடுறது சாதுக்கள் நம்ம 800 ரூபாய். சாப்பாடு 3 வேளை. தங்குறதுக்கு ரூம் நல்லா. தங்கறதுக்கு ரூமும் பெரிய ஹோட்டலா? பரவாயில்லையே. இன்னும் சாம்பார் சாதம் தான். புரட்டாசி நைனா போ. இல்ல நைனா போ. புரட்டாசி நைனா போ. இல்ல நீ சொல்றிய சாம்பார் தான். அதாவது போட்டாங்களே காலையில் 6 மணி என்ன ஆடணும்? டான்ஸ் ஆடணும். அதான் வேலை. கட்டு இப்படி வா. கட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது குதிக்கணும். கட்டு நம்ம இப்படி வந்துடு. டேக் ஓகேன்னு சொல்ற வரைக்கும் இருக்கணும். திருப்பி வரணும். 20 தடவை ஒரு சீன் இருக்கும். அப்ப புரியுதா ஒரு நடிகனுக்கு எவ்வளவு கஷ்டம்னு நம்ம சாதாரணமா சொல்லிடுறோமே. உனக்கு என்னப்பா ஏசி ரூம்ல உட்காந்து சொல்லிட்டேன். வேடிக்கை பார்த்துருக்கு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். வேடிக்கை பார்க்கறவனுக்கே பைத்தியம் பிடிக்கும்னா நடிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? உடனே வேலை செய்துக்கிறான். பைத்தியம் பிடிச்சிக்கும். அப்போ ஒரு 25 வயசு இருக்கும். அப்போ எவ்வளோ 4 ரூபா கூலி. ஒரு பேசணும்னா அவன் சொல்றத டைரக்டர் சொல்றத மனப்பாடமா அவன் சொல்ற ஸ்டைல்லே பேசணும். அதெல்லாம் அவ்வளோ ஒரு சிரமம். அது 20 தடவை எடுத்துட்டு அது எழுதுற செலெக்ஷன் பண்ணுவோம். எதுல
அதில் ஒன்று செலெக்ஷன் பண்ணுவான் இப்படி எல்லாத்தையும் பார்த்து 4 பேர் எடுப்பான். அது அப்படி டேக் ஓகேவா இல்லையா? ஓகே ஆச்சா இல்லையா? ஓகே ஆச்சு. ஒரு வாட்டி பண்ணாங்க 20 வாட்டி. சரி, இல்லை இல்லை அதுல சரி, யாரு படம் அது? யாரா? அது யாரும் இந்தி நடிக்கிறான். இந்தி நடிகர். இது அயோத்தியில் இது கட்டினாங்கல்ல ஆமா. ராமர் கோயில், அதுக்காக இந்த படம் எடுத்துக்கிறான். எந்த படம்? அயோத்தியில் கட்டினாங்கல்ல, அதுக்காக சாமியார் வச்சு எடுக்கிறான். சரி, படம் பேருண்ணா அது சொல்ல மாட்டேன். அது படம் நம்மளுக்கு அது 69, 79, 89 இப்பதான் படம் பேரு படம் பேர் வேடானா 69, 89 நீங்கிறானுங்க. கடைசியாக யாருக்குமே ஒதுக்கு போயிருந்தேன். சரி நைனா, ஒரு 4 நாள் 800 ரூபாய் சாப்பாடு ஏசி ரூம்ல தங்கினீங்களா? போகல கதை சொல்லிங்கிறியா? இவ்வளவு கதை சொல்லியிருந்திய நீதான் போலியோ நினைச்சு கம்முன்னு இருந்துரு. இவ்வளவு நேரம் நானும் நீ போய் ஆட்டு வந்து நினைச்சிருக்கிறேன். ஓ, சொன்னதே இவ்வளவு கதையா சொல்ற, நீ எவ்வளவு பெரிய கிரியேட்டரா இருப்ப பாரு. ஒருத்தங்க சொன்னதுக்கே இவ்வளவு ஒரு கதையா அடிக்கிற, அப்ப நீ பார்த்து என்ன பண்ணிருப்ப? ஓ, அதுக்கே நீ இவ்வளவு கற்பனை உண்டு பத்தியா இல்லையா மாமா? சரி, வா 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 வா. வடமையில் இருந்தா 4 ரூபா கூலி சொல்லணும்ப்பா. ஒரு நாட்டுக்கு 4 ரூபா, 18 வயசு ஓட்ட ஊட்ட ஊட்ட. அப்போ சரி சரி, கட்டுமா? அவர் ஒரிஜினல் பேர் தெரியாம நீ இருக்கிறிய மாமா? அவரு பேரு கங்கா தரன். கடைசி வரைக்கும் கங்காவை தரன் தான் சொல்லுவாரு, ஆனா தரவே மாட்டாரு. குழம்பு மட்டும் கொடுங்க. கிளிக்கல கிளிக்கல கிளிக்கல. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன தேதி? 28. அப்படியே நீங்க சைடுல இருந்து பேசிட்டாலும் அவர்கிட்ட கேட்டுரும். 29 இன்னைக்கு. 29 நீ 28 தாங்க இது. 29 நமச்சிவாய. எப்படி எப்படிலாம் தாண்டி போறாரு பாரு. கீரை குழம்பா? அதேதான். கீரை குழம்புக்கு ஏன் அப்படி பார்த்து கிடக்குற? அதுக்கு சேர மாட்டேங்குது. பேதி ஆகுதா? இன்னொரு வெரைட்டி சாதம் இன்னொன்று சாப்பிடு. இந்தா தண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். வெரைட்டிஸ் போதுமா? ஒன்று போதுமா? ஒன்று போதுமா? அப்ப இந்த ஜீரகம் சாப்பிடு, சரியா போயிடும். சீரகம் ஊறுகாய் தின்னா மறுபடியும் பேதி தான் ஆகும். ஊறுகாய் மட்டும் வேற என்ன ஆகும்? ஓம் நமச்சிவாய. பேதிக்கு மாத்திரை எதுன்னு மற்றது எல்லாத்தையும் தின்றது. நீக்கலன்றது எதுனா 2. ஹலோ, உங்க பேர் என்ன? என்ன பாக்குற? திருமலை. திருமலையா? திருமலையா? கங்கா. கங்கா தாங்க. தாங்க தாங்க. இன்னைக்கு வருதா? கங்கா தரேன்னு சொல்றீங்க, எப்ப தருவீங்க? நான் 1 2 ஒரு பாயிண்ட் கொடுக்க முடியும். ஒரு பாயிண்ட் ஒன்று கீரை எது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? இளவு வயசுல போடலாம சாமி பாம்பு நெஞ்சினுட்டு. அப்போ அதுக்கு அழிச்சு பார்த்தா உடல அது அப்படியே விட்டுட்டான். முதுகுன்னு மாறி மாறும். ஏன் யார் சொன்னது எல்லாம் வயசுல போடக்கூடாதுன்னு? இதெல்லாம் போய் வயசுல போடுறதா அப்படி இப்படி சொன்னாங்க. அப்போ ஞாபகம் எடுத்து முன்னேன். அப்போ அதுக்கு அழிச்சு அது போடாது அப்படின்னு போச்சு விட்டுட்டான். சரி சரி, பத்திரம் பத்திரம். தாங்க கங்கா தாங்க. கங்கா தந்தவர். ஓம் நமச்சிவாய. அருணா சாமி
போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. கொடு கொடு எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் கொடு. நீங்க சாப்பாடு நிறைய வந்துச்சு, எல்லாருக்குமே கொடுங்க, எல்லாருமே கொடுங்க சாப்பிட்டோம். நிறுத்திட்டு வா, நிறுத்திட்டு வந்து வாங்கிக்கோ, நிறுத்திட்டு வந்து வாங்கிக்கோ. வாங்க 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 சார், வணக்கம். வாங்க வாங்க சார், வாங்க சார். ஓம் நமச்சிவாய. வாங்கிக்கோங்க, வாங்க. சாப்பாடு வேணாலும் வாங்கிக்கோங்க, வாங்க வாங்கிக்கோங்க. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிட்ண்ணா, இந்த சாப்பாடு கொடுத்து. நமச்சிவாய நமக. ரெண்டா நைனா? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்கம்மா வாங்கம்மா. நமச்சிவாய. வாங்க சார், வாங்க சார். நமச்சிவாய. எத்தனை? ரெண்டா? வாங்க, நல்லா இருக்கீங்களா சார்? வாங்க சார். அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், வாங்க சார். ஓம் நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டோம். அதெல்லாம் ஏன் சாப்பிட்டீங்க? நாங்கள் தான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன்ல. தீர்த்தமலைக்கு போயிட்டு வரோம். போயிட்டு எங்க ஊருக்கு போயிட்டு அப்படியே வந்து சாப்பாடு வேற கட்டி தரணும். நான் சொன்னேனே, சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுல சொல்லியிருந்தானே இருந்தேன். இதான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்ல. இல்ல நம்ம இந்த டைம் வருவோமான்னு தெரியாதுல்ல நமக்கு. அப்படியா? பார்த்து நைனா, ஏன் வீந்திர போற நைனா? அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா. நமச்சிவாய. சென்னையில இருக்காங்க. வாங்க, வணக்கம்மா. வாங்கப்பா. அப்பா, அவர் அப்பா. வாங்கப்பா. தாத்தா நீங்க வீடியோ போட்டோம்ல சாப்பாடு. நமச்சிவாய, நமச்சிவாய ஐயா, நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு நீங்க எனக்கு தெரியாது, நீங்க ஒரு கீரை குழம்பு ஒன்னா சாப்பிட்டு போ. ஆமா, எல்லாருக்கும் கொடுங்க. ஒண்ணு எல்லாருக்கும் ஒன்று. ஒரு இது கொடுங்க, ஒரு இது கொடுங்க. அவருக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. அது வீட்டுல இருக்கும்போது சாப்பிடுங்க. கீரை சாதம் வச்சிருக்கேன். நமச்சிவாய. கீரை சாதம் தானே ரெண்டுமே? இது கீரை குழம்பு, ஒன்னு ஜீரக சாதம். இல்ல கீரை, இன்னொரு கீரை குழம்பு கொடுத்துரு. இன்னைக்கு சாப்பாடு நிறைய, இன்னைக்கு சாப்பாடு நிறைய, அதனால எல்லாருமே பொதுமக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க. அப்படிங்களா? ஆமா. தண்ணி தண்ணி இருக்கு. சாப்பிடுங்க. ஒண்ணு போதும். சாப்பாடு நிறைய இருக்கா? சூப்பரா இருக்கும். நீ எத்தனை சாப்பிடுங்க. கீரை சாதம் ஸ்பெஷல். இது கீரை குழம்பு. கொடுக்கட்டுங்களா? சீரகம் ஒன்று கொடுங்க சார். ஒன்று கொடுத்துரு. சீரகம். ஜீரகம்மா. தண்ணி வேணாம் சார், தண்ணி இருக்கு. நீங்க குட்டி பையன், பையன் எங்க? ஜாமே டேய் வாடா. நல்லா இருக்கிறியா? நான் சொன்னேன் வந்தா நின்று. சரி சரி சரி. சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தீங்களா? வாங்க, கும்பலா நிறைய இருக்குங்களா? நிறைய இருக்கா? சார் இன்னைக்கு அதான் இப்போலாம் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, எல்லா சண்டேவும் எல்லா வெளியூர்ல இருந்து வராங்கல்ல, எல்லாருமே இப்போ எல்லா சண்டேஸ்ல சாப்பாடு வந்து அமாவாசை யூக்கல் வருது, சண்டேஸ் ஃபுல்லா. வாங்க எல்லாரும் கூப்பிடுங்க சார். அக்கா வீட்டு, அக்கா ஃபேமிலி கொடுத்துட்றேங்க. வாங்க வாங்கிக்கோங்க. அவர் வாங்க. மாமா வரல. சரிங்க. அப்பா அப்பா அப்படி வாங்கிக்கோங்கப்பா. ஓம் நமச்சிவாய. நாம யாருக்காரோ சப்ஸ்கிரைபருக்கு வந்து அவர் கொடுக்குறாரு இப்போ எல்லா சப்ஸ்கிரைபருக்கும். நமச்சிவாய, நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க சார். அண்ணாமலை ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ் சார். நல்லா படிக்கணும் குட்டி பாப்பா, நல்லா படிக்கணும். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அம்மா வாங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. குட்டி பாப்பா பாய். அம்மா வாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. வாங்க 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 வாங்கம்மா. சரிங்க சார், வரோம். வாங்க சார், சந்தோஷம். வாங்க சார். வர ஜனம் வாங்கி போனால் அப்புறம் வரேன்னு சொன்னேன். அது ஏன் அது என்ன புதுசா குச்சி என்ன அங்கே எண்பது ஊற்றி தேவி ஏன் திட்டிங்க இருக்குது? என்ன ஒன்று சுமத்துக்கு வரேன். ஆஸ்பத்திரி கூட்டு போனியா? என்ன ஊசி போட வராங்க, மாத்திரை வராங்க, என்ன நோவுன்னு சொல்ல வராங்க. வயசாகி போச்சு ஆயா. வயசாகி போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க டாக்டர்? இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுன்னு இருந்துக்குமா அப்படிதான் சொல்லுவாங்க. வயசாகி போச்சுன்னா என்ன, எல்லா நோவும் வந்துடும் வயசாகி போச்சுன்னா. எல்லாருக்குமே வரும் அது. என்ன பண்ண முடியும்? நான் அந்த சாமி எத்தனை மாவியா? வரீங்க எத்தனை வட்டமா? எத்தனை ரொம்ப அதுக்கு 95 வயசுக்கு மேலே ஆகுது, மிச்சமாக ஆகும். அப்புறம் என்ன நோவும் டாக்டர் கண்டுபிடிக்க முடியும் சொல்லு? இன்னும் டாக்டர் அவ்வளோதான் பண்ண முடியும் அவங்களால. சரி சரி சாப்பிடு, போயிட்டு விட்டோமா? உடம்பு பரவாயில்லையா? சாப்பிட முடியலையா? ஐயா வயசாகி போச்சு ஆயா, வயசாகி போச்சு. கரைச்சி தான் இதுக்கு மேலே குடிக்கணும். இதுக்கு மேலே முன்னாடி சாப்பிட்ட மாதிரி சாப்பிட முடியாது ஆயா, புரியுதா? ஆ
இவ்வளோ வேற பிரியாணி வாங்கிட்டுமா சொல்லு. போதும் சாமி இந்த சாப்பாடு. சரி சரி. இதே முடிய போட்டா ஒன்று 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 இது நம்ம ஒன்றுங்க 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை? 1 இவருக்கு 1. வா 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 நைனா 1 எத்தனை? 1 2. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை சாப்பிட்றீங்க? 1 2 1 நமச்சிவாய. 2 1. தம்பி அபிராமி, வேலை கொடுத்தா வேலை செய்வியா? வாடாங்க. புரியல. 3 hours 4 hours ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவேன். டேப்லெட் போட்டுருக்கேன். டேப்லெட் அந்த போடுற நேரம் மட்டும்தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமா? கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுவேன். 4 hours ஆக்டிவாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே உட்கார முடியாது. விழுந்துடுவேன். ஹெல்த்து ஃபிட்னஸ் இருந்தால் கவர்மெண்ட்டு அந்த டூரிஸ்ட் கைடு ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. சரி, நான் அது சொல்ல வேலை ஒன்று இருக்குது, செய்வியா? செய்கிறேன். 4 hours 5 hours தான் செய்ய முடியும். அதுக்கு மேலே உடம்பு சுஸ்தாயிடுது. சரி, எனக்கு தெரியுதா உனக்கு? தெரியும். தியாகி சரி அமைச்சு. ಶಿರಯ ಅಮೃತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ 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 ಅರುಣಾಚಲ புனையே மாற்றி போராதுலத்திலே உறுதிய இருப்பாய் அருணாச்சல துளம்பிடாருனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினியையோ அருணாச்சலா ஒருவனா உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா ஓவை போலென குன்னருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கேமையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா புத்திரமுத்தருத்தனை குணமாய் பணிப்பாள்